தமிழ் மக்களுக்கு வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு. அந்த மகிழ்ச்சியான நாளிலிருந்து நம்மளுடைய காணொளிய ஆரம்பிக்கிறோம். இதில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை. பிரதமர் மோடியோட வருகை மட்டுமல்லாமல், மதுராந்தகத்தில் நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகின்ற ஒரு கூட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா 2010 இதே மாதிரி 2010 அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டங்களை நடத்தினார்கள். கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு கோவை, திருச்சி, மதுரை என்று அந்த கூட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பேசுபொருளான ஆனதோடு அல்லாமல் அது ஒரு ஒரு மொமெண்டம்ம செட் பண்ணுச்சு. அதேபோல இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒரு சேர மேடையில் கூடிய அந்த கூட்டம். இத பார்த்த உடனேயே நம்ம ஸ்டாலினுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், என்னென்ன உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவரே கூட அவர் சொல்லுவாரு. வீட்ல மாலா இருந்திருக்க மாட்டாங்க. துர்கா மேடம் தான் இருந்திருப்பாங்க. அதனால எரியுதடி துர்கா ஃபேன போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனால் இங்க விஷயம் என்னன்னா, இந்த கூட்டத்தில என்ன பெரிய பிரச்சனை, சிக்கல் திமுகவுக்கு என்றால், இவர்கள் செட் பண்ணி வச்சிருந்த நரேட்டிவ் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி 4 ஆண்டுகளாக கூன்னு கூவி, ஒவ்வொரு டிபேட்லயும் அதையே கூவி, அதாவது அந்த அதிமுகவில் பிரச்சனை, ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கூவினாங்க பாருங்க. அந்த கூவலுக்கெல்லாம் ஒரு முடிவை இன்றைக்கு நாம் அந்த மேடையில பார்த்தோம். மேடையில பார்த்தீங்கன்னாக்கா, எதிரும் புதிருமாக இருந்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு தினகரன் அவர்களும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள். எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா, இரு மந்தையிலிருந்து வந்த ஆடுகள் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொண்ட பொழுது, அல்லது ஒரே மந்தையிலிருந்து பிரிந்து சென்ற 2 ஆடுகள் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொண்ட பொழுது, பேச வார்த்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே நிறைய பேசியிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, தினகரன் அவர்கள் அவருடைய பேச்சு தான் வந்து வரலாற்று சிறப்புமிக்கதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால், அது திருப்புமுனை பேச்சு என்று கூட சொல்லலாம். மிக தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத உறுதியுடன் சொன்னதோடு அல்லாமல், நாங்கள் முழு மனதுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு தான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். இதை பார்க்கும்பொழுது எனக்கு சில நினைவுகள்லாம் அப்படியே பின்னோக்கி போகுது. என்னன்னா, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீங்கள் அந்த ஆர்கே நகர் தேர்தல் மார்ச் மாதம் நினைக்கிறேன். இந்த ஆர்கே நகர் தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டு, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு, தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு, அன்றைக்கு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருப்பார். எனக்கு தெரிந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பணிமனையில் வந்து ஒவ்வொரு நாள் மாலையும் கூட்டம் நடக்கும். இந்த கட்சியினர்லாம் உட்காந்து, கட்சித் தலைவர்கள்லாம் உட்காந்து அடுத்த நாள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வியூகம் வகுப்பது அப்படின்றதுக்கெலாம் உட்காருவாங்க. மீட்டிங் நடக்கும். அப்போ முதலமைச்சர் வருவார். முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி வாக்கில் வருவார், வந்து கலந்துப்பார். அதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் கூட கலந்துக்கிட்டார். அதற்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றன. நம்ம எல்லாமே நிறைய பேசிட்டோம். நம்மை விட அதிகமாக மீடியாக்களில் அதையே வச்சு கும்மி அடித்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு, அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே மேடையில் வைத்தே இவர் சொல்கிறார், நாங்கள் வந்து அந்த பழைய கோபதாபங்கள், எங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள், இதையெல்லாம் நாங்கள் தள்ளி வச்சுட்டு, ஒற்றை இலக்கு, இந்த பாழாய் போன இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றதே வந்து ஒரே குறிக்கோளாக வைத்து நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு மேடையில் கூடியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு சொல்றார். அந்த காணொளி நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே
தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றது. ஏன் வரவேற்பை பெற்றதுன்னா, இதில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக 4 ஆண்டுகள் கூட சொல்ல மாட்டேன், இந்த இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடுமையான மன உளைச்சலுக்கு வந்து அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். என்னதான் நம்ம ஆட்சி இருந்தாலும் கூட கட்சி வந்து இப்படி பிளவுபட்டிருக்கே, இந்த கட்சியில் வந்து இப்படி 2 திசையாக 3 திசையாக 4 திசையாக போயிருக்காங்களே அப்படின்ற எண்ண ஓட்டம் இருந்தது பாருங்க. அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய அந்த கூட்டம் நடந்தது. வெற்றி தோல்வி இதெல்லாம் தேர்தல், அதில் மக்கள் கொடுக்க போகிறார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நபராக நான் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். ஏன்னா இவரை உதாசீனப்படுத்த வேண்டும், இவரை துச்சமாக பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, அரசியலில் இதெல்லாமே நடக்கக்கூடியது தானே, அப்படி பல்வேறு காரணங்களுக்காக அப்படி நினைத்தவர்கள் எல்லாரும் ஒரு சேர கூடி மேடையில் வந்து அவரை வாழ்த்தி, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர்தான் இந்த மாநிலத்தை தலைமை தாங்க போகிறார் என்று சொல்ல வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்லலாம். முக்கியமாக நான் திரும்பவும் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறேன், அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியான நாள் இருக்க முடியாது. அவ்வளவு உற்சாகம் அவங்கக்கிட்ட. தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு கரகோஷம், அந்த ஆரவாரமும் இருக்குது பாருங்க, அது வந்து வார்த்தைகளில் நம்ம வந்து விவரிக்க முடியாது. அப்படியான ஒரு ஆரவாரம் அது. அது ஏன் அப்படின்னா, உள்ள கிடக்கையில் அவ்வளோ புழுக்கங்கள். இந்த கட்சி எப்போ ஒன்று சேரும், எல்லாரும் எப்போ ஒன்றா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றா இருக்கும் பொழுது, ஒரே மேடையில் இருக்கும் பொழுது, என்னதான் அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வைத்திருந்தாலும் கூட அதுவும் செல்வி ஜெயலலிதாவுடைய புகழைத்தான் பாடுகிறது. அதிமுக கேட்கவே வேண்டாம், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவங்களுடைய இயக்கம், அவர்கள்தான் அந்த இயக்கத்துடைய இதய தெய்வங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டும் ஒரே மேடையில் வரும் பொழுது, ஒரு கூடும் பொழுது வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அதற்கு வந்து ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்ததற்கு உண்மையிலேயே ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஒரு நன்றி. யாருக்கு அப்படின்னாக்க திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு. ஏன்னா அவர் இருந்த அந்த இடத்துல எவ்வளவோ அவரை பற்றி விமர்சனங்களும் வைத்திருக்கிறோம், அவரும் எதிர்த்தரப்பு பற்றி விமர்சனங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழக நலனை முதன்மையாக வைத்து, தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் என்பதனை தள்ளி வைத்துவிட்டு தமிழக நலனை முதன்மையாக வைத்து துணிச்சலாக இந்த முடிவை எடுத்திருக்கின்ற திரு தினகரன் அவர்களை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இதெல்லாம் இருக்க அடுத்து கூட்டணி கட்சி தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ். ஏன் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இங்கே ஸ்பெஷலாக குறிப்பிடுறேன் அப்படின்னாக்க, அவருடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வரப்போகிறார்கள் அப்படின்றதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்தது வந்து யார் அப்படின்னாக்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வெளியே வந்து தீர்க்கமாக அதிமுக தலைமையிலான ஆட்சி இங்கே அமையும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வெற்றி பெறும், பெருவாரியான வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொன்னது இருக்கு இல்லையா, அங்கிருந்து தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு தேர்தலுக்கான அந்த உற்சாகமே வந்து களை கட்ட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து அதை தீர்க்கமாக வெளிப்படுத்தியதற்கு அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லணும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த காணொலியும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்திற்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஆதாரபூர்வமாக அவர் வந்து வைக்கிறார். அதுவும் எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதை முன்வைக்கிறார். அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு வந்து நம்ம ஒரு ராயல் சல்யூட் அடித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருடைய பங்கு இதில் இருந்திருக்கிறது. மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ? 4750 கோடி ரூபாய். நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் 888 கோடி ரூபாய். அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளோ? 2000 கோடி ரூபாய் ஊழல். அதே துறையிலே பணியிட மாற்றம் ஊழல், டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில ஒரு மாதத்துல 366 கோடி ரூபாய்.
டாஸ்மாக் விற்பனை ஊழல், வரி ஏய்ப்பு ஊழல் 1,82,000 கோடி ரூபாய். டாஸ்மாக் மது பாட்டில், அந்த மது பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் யாரு? செந்தில் பாலாஜி தான். அதுல எவ்வளவு ஊழல்? 5,000 கோடி. கனிம வள ஊழல் எவ்வளவு? 2,500 கோடி. நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு? 1,270 கோடி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் நான் சொல்றதுல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள கீரனா போதும் 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அடுத்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவருடைய பேச்சும் சிறப்பாக இருந்தது. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும், அதாவது இந்த கூட்டணியை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய முனைப்பு காண்பித்தார். அதிமுக பாஜக இது 2 கட்சிகளுக்கு இடையே எந்த சலசலப்பும் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான முனைப்பை காண்பித்தவர் அவர். அப்படின்னும் பொழுது அதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வேறு எந்த தலைவரும் மேடையில் வேறு எந்த தலைவரும் உச்சரிக்காத ஒரு பெயரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சரித்தார். இது யாருடைய பெயர்னாக்க அண்ணாமலையின் பெயரை உச்சரித்தார். பிரதமர் உச்சரிக்கலை, நயினார் நாகேந்திரன் உச்சரிக்கலை, மற்ற தலைவர்கள் யாரும் உச்சரிக்கலை, ஆனால் இவர் தான் உச்சரித்தார். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, 2024 தேர்தலின் பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து என்னென்ன வார்த்தைகளை அவர் பேசினார்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தினகரன் கைக்கு போகும் என்று சொன்னார். அப்படி இல்லைன்னா அதிமுக காணாமலேயே போகும்னு சொன்னார். எந்த அதிமுக காணாமல் போகும் என்று சொன்னாரோ, எந்த அதிமுக தினகரன் கைக்கு போகும் என்று சொன்னாரோ, அதே தினகரன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன் என்று சொன்னதோடு அல்லாமல், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெருவாரியான வெற்றி பெறும் என்று சொல்ல வைத்ததற்கு இல்லையா, இதற்கு நாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உண்மையிலேயே நாம் பாராட்டியாக வேண்டும். அதில் கூட பாருங்கள், அவர் எந்த இடத்துலையும் ஒரு காழ்ப்பை காண்பிக்காமல் அண்ணாமலையுடைய பெயரையும் குறிப்பிடுகிறார். வேறு எந்த தலைவரும் குறிப்பிடல மேடையில், ஆனால் இவர் குறிப்பிடுறார். அப்போ இதிலேருந்து நீங்கள் அவர் எவ்வளோ பண்புமிக்க தலைவர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டதனால்தான் நானே அவரை முழுவதுமாக முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் மட்டுமல்ல, ஒரு விவசாயி மிகப்பெரிய அளவில் கதாநாயகனாக, தமிழகத்தின் கதாநாயகனாக உருவெடுக்கப் போகின்ற ஒரு தேர்தல் என்பதனை கூறி இந்த மகிழ்ச்சியை உங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து வருகின்ற தேர்தல் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். அதை மேடையிலேயே பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பை பை ஸ்டாலின் அப்படின்னு அழுத்தி சொல்லியிருப்பார். இதோடு மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் அவர்களும் இதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தது அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஏன்னா இதெல்லாம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நிகழ்வுகள். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது யாருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம திமுக கோஷ்டிக்கு தான். அது வரும் நாட்களில், இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நேருவுக்கு நேரம் குறித்து விட்டார்கள். 28ஆம் தேதி நீதிமன்றம் 28ஆம் தேதி நேரு சம்பந்தப்பட்ட அந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதியாதது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கும்படியாக காவல்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற நிலையில் இது அடுத்த கட்டமாக செல்லப்போகிறது. அடுத்தடுத்து பெருந்தலைகள் உருளப் போகின்றன. அதைத்தான் பிரதமரும் ஊடகமாக சொல்லியிருக்கிறார். நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். இந்த கும்பல் ஒழிவதற்கு, இந்த கேடுகட்ட திமுக கும்பல் ஒழிவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சூளுரைத்து உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.